நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 64வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் நாம் பார்த்தோம். ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன? அவர் தம்முடைய நாமத்தை அவரை அறிந்தவர்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லுகின்ற காரியத்தை தாண்டி இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, தமது நாமத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எதிரடையாக, தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரிட்டு செய்கின்ற சத்துருக்களுக்கு அவருடைய நாமத்தை தெரிய பண்ணுகிறவர் என்பதை பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நம்முடைய ஆண்டவர் தம்முடைய நாமத்தை தம்மை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதம் செய்கின்ற எதிரிட்டு நிற்கிற சத்துருக்களுக்கு, அப்படின்னா தேவனை ஆராதிக்கிறவர்களுடைய சத்துருக்களுக்கு அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே. அந்த வல்லமையை எப்படியெல்லாம் விளங்க செய்கிறார் என்று சொல்லி 2வது வசனம் சொல்லுகின்றது. அதிலே 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, வானங்களை கிழித்து இறங்கி அவர் அற்புதங்களை செய்கின்றார். அல்லேலூயா. தம்முடைய நாமத்தை தம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமான சத்துருக்களுக்கு எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், வானங்களை கிழித்து இறங்கி அவர் தம்முடைய நாமத்தை விளங்கச் செய்கின்றார். 2வது பார்த்தோம், அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவர் அக்கினி எப்படி எரிகின்றதோ, எரிந்து கொண்டிருக்கின்ற அக்கினியிலே எதை போட்டாலும் எப்படி அது சுட்டரித்து அவித்து போடுகிறதோ, அது எப்படி ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கருக்கி போடுகிறதோ, அவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் தம்முடைய சத்துருக்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார். அல்லேலூயா. 2வதாக, அவர் அக்கினி எரிகிறது போல தம்முடைய சத்துருக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவர் என்பதை பார்த்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வதாக, இந்த பகல் வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், அதே 2வது வசனம் அதனுடைய 3வது பகுதி சொல்லுகிறது, அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுகின்றது போல அவர் ஸ்தோத்திரம் தம்முடைய சத்துருக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு சாதாரணமான தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை நெருப்பின் மேலே, நாம் அடுப்பின் மேலே வைக்கும் பொழுது சாதாரணமாக இருக்கிற தண்ணீர் நேரம் போக போக அந்த வெப்பத்தின் வல்லமையை தனக்குள்ளே கொண்டதாக அது இருந்த இடத்திலேயே தழைக்கின்றது, கொதிக்கிறது. அப்படி கொதிக்கும் பொழுது அந்த தண்ணீரானது அக்கினிக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் இருக்க முடியாதபடிக்கு அது பொங்குகிறது போல சத்துருக்களை தேவன் பொங்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த 3வது காரியத்தை குறித்து இந்த பகல் வேளையில, இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சில ஆதாரங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் சொல்லுகின்றது, தம்முடைய சத்துருக்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது பொங்குகின்ற ஸ்தோத்திரம் தண்ணீருக்கு ஒப்பாய் அவர்களை தத்தளிக்க பண்ணுகின்றவர் என்ன பண்ணுகின்றார் என்று சொல்லி சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 11:6வது வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கர் மேலே ஆண்டவர் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்குமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவன் ஏழையாயிருக்கலாம், பணக்காரனாயிருக்கலாம், அநேகர் அவனோடு கூட செல்வாக்குள்ளவர்களாய் இருக்கலாம், செல்வாக்கில்லாத அற்பமானவர்களாய் இருக்கலாம். ஆனால் தேவனை தன்னுடைய துணையாய் கொண்டிருக்கிற ஒரு மனிதன்
அவனுடைய வாழ்க்கையின் தேவைக்காக அவன் போராடுகிறானோ போராடவில்லையோ, ஆனால் தேவன் ஒருவர் அவனுக்காக வழக்காடுவார் என்பதை நாம் தெளிவாய் இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் வழக்காடும் பொழுது எப்படி வழக்காடுகிறாராம்? ஒரு விசை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 11வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை. துன்மார்க்கர் மேலே கண்ணிகளை வருஷிக்க பண்ணி அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு செய்கின்ற துன்மார்க்கர் மேலே ஆண்டவர் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுகிறாரா? அல்லேலூயா. கண்ணிகளை பெய்து கொண்டே இருப்பாராம். நிறைய நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு பரிகாரம் இருப்பதில்லை, சமாதானத்திற்கு ஒரு நிரந்தரம் வருவதில்லை. காரணம், யாரோ ஒருவருக்கு இடைஞ்சல் செய்த இடைஞ்சல்கள் தேவனுடைய நீதியிலே கணக்கு வைக்கப்பட்டிருக்கும். யாரோ ஒருவருடைய கண்ணீர் கணக்கு வைக்கப்பட்டிருக்கும். அது அவருடைய வாழ்க்கையிலே கண்ணியின் மேல் கண்ணியை, வேதனையின் மேல் வேதனையை, இழப்பின் மேல் இழப்பை, சமாதான கேட்டின் மேல் சமாதான கேட்டை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதுல ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகின்றேன் என்று சொல்லுகிற பெயர் கூட அது தேவனுக்கு முன்பு நிற்காது. அல்லேலூயா. தேவன் நீதி உள்ளவர், அவன் நியாயாதிபதி. அவருக்கு யாரும் சமாதானம் சொல்லவோ, அவருக்கு யாரும் ஐடியாலஜி கொடுக்கவோ, அவருக்கு யாரும் புத்தி புகட்டவோ முடியாது. அவர் நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் விசாரணை செய்யும் பொழுது நம்முடைய ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளையை துக்கப்படுத்தி இருக்குமானால் அந்த துக்கத்திற்காகவும் அவர் பதில் கேட்பார், அவர் நீதி கேட்பார். அவர் நீதி செய்யும் பொழுது அவருடைய பார்வையிலே துன்மார்க்கராயிருக்கிற ஆண்டவருக்கு பயந்த, ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைக்கு விரோதமாய் செய்த ஒரு சின்ன விஷயமானாலும் கூட அது நம்முடைய வாழ்க்கையில கண்ணியை வருவித்து கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் அதனால தான் சொல்லுகிறது, உங்களில் அநேகர் போதகர்களாய் ஆகாது இருப்பீர்களாக. ஏன் சொல்லுகிறது? போதகர்கள் என்று சொல்லி ஆகியிருந்தும் போதகர் என்று சொல்லுகிறதுனால எனக்கு எந்த நீங்கு போங்கோ, வழி வித்தியாசமோ, வேறொரு வழியோ எனக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. எனக்கு கொடுக்காதிருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வேறு எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்பட சான்ஸே இல்லை. இயேசு கிறிஸ்துவினால் உண்டான இந்த பரம ஈவை ருசி பார்த்திருக்கிற நீங்களும் நானும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற கிருபையே அல்லாமல் நம்முடைய நீதி நிமித்தம் நாம் எதையும் சாதிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பிற்கு ஆண்டவர் தெளிவாய் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு மற்றவர்களை குறித்து ஆசீர்வதிப்பதை அல்லாமல் ஒன்று நமக்கு கொடுக்கப்பட. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் அக்கினியினாலும் அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் இயற்கையின் மூலமாகவும் யுத்தம் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களோடு கூட ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தவர்களுக்காக ஆண்டவர் இயற்கைகளை கொண்டு அற்புதங்களை செய்தார். அவர்களை அழித்து போட்டார் என்று எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவோடு கூட இருந்த சீசன் தன்னுடைய கத்தியை எடுத்து அவரை பிடிக்க வந்த அந்த காவலாளியுடைய காதை வெட்டும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே மடிந்து போவான், உன் பட்டயத்திலே உரையிலே போடு என்று சொல்லி அமர்த்தினார். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் எப்படியும் போகலாம் என்று சொல்லி எந்த பிரமாணமும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லவில்லை. ஒரு நேரத்தில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சொன்னார்கள், ஆண்டவரே என்று சொல்லும்,
வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி விடுகிறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. யாரு? இயேசுவோடு கூட 3.5 ஆண்டு காலம் சீஷர்களாய் பயணித்த சீஷர்கள் இயேசுவோடு பயணித்ததினால எதையும் செய்து விடலாம் என்று சொல்லி ஒரு அறியாத ஒரு எண்ணம் கொண்டு என்ன செய்தார்கள்? எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழித்து போடட்டுமா ஆண்டவரே? ஆம் என்று சொல்லும் என்று சொல்லி கேட்டார்கள். உடனே மாத்துரத்திலே திரும்பி அவர் சொன்னார், நாம் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறிந்து, நாம் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறிந்து செயல்படுங்கள் என்று சொல்லி அவைகளுக்காக கடிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படின்னா கிருபை பெற்ற அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற பட்டியலில் இருக்கிற நீங்களோ நானோ யாரோ இன்னொருவருக்கு எதிராக ஆண்டவருடைய நாமத்தினால் எதையும் செய்துவிட முடியாது. அல்லேலூயா. காரணம், நாம் எல்லோரும் சகோதரர்களாக சகோதரிகளாக அப்பா பிள்ளை என்று சொல்லுகின்ற உறவில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட உறவில் இணைக்கப்பட்டிருக்கிற நமக்காக நீதி செய்யவும் நியாயம் செய்யவும் ஒருவர் இருக்கிறார். எனவே நாம் இஷ்டத்தின்படி நமக்கு விருப்பத்தின்படி எதையும் செய்துவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எதையும் செய்து விடலாம் என்று சொல்லி நீங்களும் நானும் நினைப்போமானால் அது அடுத்தவர்களுக்கல்ல, நமக்கே அது ஆபத்தாய் முடியும் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், எனக்காக புறப்பட்ட ஜனத்திற்காக, எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனத்திற்காக, என்னையே சார்ந்து மௌனமாய் எந்த நியாயத்திற்காகவும் எந்த நீதிக்காகவும் போராடாமல் மௌனமாய் காத்திருக்கிற என் பிள்ளைகளுக்காக நான் சத்துருவுக்கு தண்ணீரை பொங்க பண்ணுகிறது போல அவன் வாழ்க்கையை பொங்க பண்ணும்படிக்கு நான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையில என்ன செய்வேன்? கண்ணிகளை பொய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அது அவனுக்கு தெரியாது. அந்த கண்ணிகள் வருகின்ற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போ எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுகிறது போலதான் தெரியும். ஆள் இருக்கு, பலன் இருக்கு, எனக்காக சொன்னா இத்தனை பேர் வந்துருவாங்கன்னு சொல்லுகின்ற திமிரெல்லாம் அநேக நேரத்திலே மனிதருடைய இருதயத்திலிருந்து எழும்பி வரும். ஆனால் தேவனோ அவைகளுக்கு முன்பு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அப்படிப்பட்ட துன்மார்க்கர் மேலே ஆண்டவர் தம்முடைய கண்ணிகளை வருஷிக்க பண்ணுகிறாராம். அல்லேலூயா. சொல்லுங்களேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அப்படின்னா மழையை தான் வருஷிக்க பண்ணுவார். அப்படின்னா மழை பெய்கிறது போல பெய்ய பண்ணுவாராம். என்னது? கண்ணி. ஒன்று இப்போதான் வந்து விழுந்திருக்கும், பொறுக்கி ஒதுக்கி வைக்க முன்ன இன்னொன்று வந்து நிற்கும். அல்லேலூயா. யாருக்கு இந்த கண்ணி? யாருக்கு இந்த வேதனை? யாருக்கு இந்த துக்கம்? யாருக்கு இந்த மனவேதனை என்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, ஆண்டவர் விரும்பி ஆண்டவர் நேசித்து ஆண்டவரே சரணாகதி என்று சொல்லி அடங்கி இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக துன்மார்க்கத்தனங்களை ஏவி விடுகின்ற, வேண்டாத வெறுப்புகளை எழும்பச் செய்கின்ற அத்தனை தீயவர்கள் மீதும் அத்தனை கொடியவர்கள் மேலும் தேவ கோபாக்கினை வைக்கப்பட்டிருக்கிறது. அது கண்ணியாக தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து அப்படிப்பட்ட துன்மார்க்கரை மூடும். அது ஊழியக்காரனானாலும் சரி, அது ஊழியம் செய்கிறவர்களானாலும் சரி, எந்த நீங்கு போங்கும் ஆண்டவர் காட்ட மாட்டார். எனவே தான் சுடராய் பிரகாசிக்கின்ற அநேக பரிசுத்தவான்கள் வரைக்கும் இன்றைக்கு விழ தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாம் கை வைத்திருக்கிற இந்த வேதத்தை குறித்து நல்ல ஒரு தெளிவு வேண்டும். இதை நாம் எடுத்து விட்டோம் என்று சொல்லி எதையும் செய்துவிட முடியாது. கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை.
அல்லேலூயா. நாம் தேவனை சார்ந்திருக்கிற ஒரு அற்பமான விசுவாச பிள்ளைக்கு அநீதியாய் திட்டம் தீட்டி செய்கின்ற, அநியாயமாய் திட்டம் தீட்டி சில காரியங்களை செய்து குற்றம் சுமத்தும்படிக்கு, குற்றம் சுமத்தி அந்நியராய் மாற்றும்படிக்கு, குற்றம் சாட்டி ஊழியத்தை விட்டு தகர்க்கும்படி எடுக்கிற எல்லா பிரயாசத்துக்கும் தேவனிடத்திலிருந்து கண்ணிகள் புறப்பட்டு வரும் என்பதை மறக்க கூடாது. அது எவ்வளவு பெரிய பிரபலமாய் இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அதற்கு ஏற்ற தண்டனை கர்த்தருக்கு நீங்க கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆண்டவருக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் ஒருவேளை வெளியிலே வேஷம் போடலாம், எல்லாம் அப்படி நடந்தது அப்படின்னு. ஆனால் உங்கள் இருதயத்திற்கு தெரியும், செய்த தவறுக்கு நிச்சயமாய் நியாய தீர்ப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தரிடத்தில் புறப்பட்டு போய் அழுத ஒரு மனுஷனுடைய கண்ணீரும் வெறுமையாய் போவாது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வெறுப்பை கக்கி கொண்டிருக்கிற உலகமாய் போய் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வெறுப்பு, எங்கு பார்த்தாலும் கசப்பு, எங்கு பார்த்தாலும் வெறுப்புகளை பேச்சு, வெறுப்புகளையே விதைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தை சுமந்த ஊழியர்களுக்கும் வேதத்தை சுமந்த தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகின்றேன், வெறுப்புகளை உமிழ்கின்ற நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். காரணம், நீங்கள் வெறுப்பை விதைக்கும் பொழுது யாரோ ஒரு தேவனை சார்ந்த பிள்ளைகளுக்கு அது வேதனையா இருக்கும் பொழுது அவர்கள் தேவ சமூகத்தில் வெடிக்கிற கண்ணீருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற இடைச்சலுக்கு காரணமாயிருக்கிற உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு போன ஏதோ ஒன்று அவர்களுக்கு இடையூறு செய்யுமானால் அவைகளுக்காக கர்த்தர் நம்முடைய வீட்டில், நம்முடைய எல்லையில், நம்முடைய வழியில் ஆண்டவர் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எனவே நீங்க பயப்படாதிருங்கள். உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசை பார்த்து, உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைமையை பார்த்து, உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா அவமான நிந்தைகளை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். காரணம், இவையெல்லாம் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வந்திருக்கிறது. அதை குறித்து அவர்கள் எள்ளளவும் கலங்கவில்லை, எள்ளளவும் அவர்கள் தியங்கவில்லை, எள்ளளவும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. காரணம், அவர்கள் பிடித்திருந்த விசுவாசம் கர்த்தர் மேல் இருந்தபடியினால் அவைகளில் தாங்கிக் கொண்டார்கள், பொறுத்து கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள். ஆனால் அவைகளினால் ஆண்டவர் அப்படிப்பட்ட செயலை செய்த துன்மார்க்கர் மேல கண்ணிகளை வரிசிக்க பண்ணி அந்த கண்ணிகள் அவர்களே அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் நியாய தீர்ப்பை விளங்க பண்ணி இருக்கிறார் வேதத்தில். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேத பகுதி ஞாபகம் வருகிறது. எஸ்தர் என்று சொல்லுகின்ற ராஜாத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மொர்தேகாய் என்று சொல்லுகின்ற ஒரு நீதிபதி இருந்தான். மொர்தேகாய் என்று சொல்லுகின்ற ஸ்தோத்திரம் நீதிமான் இருந்தான். அவன் ஆண்டவருக்கு பயந்து நியாயமான வழிகளிலே புறப்பட்டு போய்கொண்டிருந்தான். அவன் எந்த மனிதனுக்கும் பயப்படவில்லை, எந்த அதிகாரத்திற்கும் பயப்படவில்லை. ஆனால் நீதியாய் நேர்மையாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனை பார்த்து, அவனுடைய நீதியின் வாழ்க்கையை பார்த்து, இவனை அழித்து போட வேண்டும், இவனை கெடுத்து போட வேண்டும், இவனை இந்த இடத்திலிருந்து இல்லாம ஆக்கணும்னு நினைச்சாங்க. அதற்காக அவன் செய்த விலை கிரயங்கள் பலது உண்டு. பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் அவன் செயல்பட்டான். கடைசியாக அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை யாருக்கும் தெரியாம அவன் வீட்டிலே ஏற்படுத்தி வைத்திருந்தான். அல்லேலூயா. மொர்தேகாயை அழித்து போடும்படிக்கு, மொர்தேகாயுடைய வாழ்க்கையை முடித்து போடும்படிக்கு திட்டமிட்டு பல ஜனங்களுடைய பெரும்பான்மையினால தூக்கு மரத்தை செய்து வைத்து ஒழித்து வைத்தான். காலம் கடந்து சென்றது, காலம் நகர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறபடி துன்மார்க்கர் மேலே கண்ணிகளை வரிசிக்க பண்ணுகின்ற ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் மொர்தேகாயின் மேலே அவன் வைத்திருந்த தூக்கு கயிறை எந்த மனிதன் இரவு பகலாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக தூக்கு மரத்தை செய்தானோ அதே மனிதன் அதே தூக்கு மரத்திலே தூக்கி போடப்பட்டான். அல்லேலூயா. எதனால?
பலத்தினால போராடினதினால் அல்ல, ஒரு கூட்ட ஜனங்கள் கதறி புலம்பி அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கண்ணீருக்கு பிரதிபலன் செய்கின்ற அரசாங்கம் உதவி செய்யவில்லை. அவன் புலம்பிக் கொண்டிருந்த புலம்புதல்களையும் கண்ணீரையும் கண்ட தெய்வம் அவனுக்காக நீதி செய்ய, அவனுக்காக நியாயம் செய்ய கர்த்தர் கண்ணிகளை வானத்திலிருந்து வரிசிக்க பண்ணினார். அந்த சூழ்நிலைமை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி திரும்பினதுன்னே தெரியாது. ஆனா தூக்கு கயிறை செய்வித்தவனுக்கே தூக்கு வந்து சம்பவித்தது. அல்லேலூயா. அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சில நேரம் சொல்லும் பொழுது நான் விரிவா சொல்லுகின்ற ஒரே காரியம், பயப்படுங்கள், கர்த்தருக்கு பயப்படுங்கள். இந்த உலகம் நன்மையானவர்கள் வாழ்வதற்கு மட்டுமல்ல, தீமையானவர்கள் மட்டும் வாழ்வதற்கும் அல்ல, எல்லாம் ஒருமித்து வாழ்ந்து தேவனுக்கு பயப்படும்படிக்கு வாழும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை உணராமல், அதை அறியாமல், இஷ்டம் போல வாழ்ந்து, இஷ்டம் போல செய்து, இஷ்டம் போல ஜீவித்து, இஷ்டம் போல அகங்காரத்தினால் வாழ்கின்ற எல்லா மனிதர் மேலும் தேவனுடைய கண்ணி புறப்பட்டு வரும் என்பதை மறக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியுள்ள வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லி, ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற வார்த்தை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். அல்லேலூயா. அடுத்தவர்களை குறித்து பேசுகிற காரியத்திலும் சரி, அடுத்தவர்களை குறித்த காரியங்களிலே நியாயம் சொல்லுகிறதிலும் சரி, நாம் ரொம்ப பயப்பட்டே ஆக வேண்டும். காரணம், நாம் சொல்லுகிறது ஒருவேளை சாதித்து விடலாம் இந்த உலகத்தில். ஆனால் அது அநீதியான ஒன்றாய் இருந்தால் தேவன் கர்த்தரிடத்தில் கண்ணிகளை நமக்காக அனுப்புவார் என்பதை மறக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எந்த மனுஷனுக்கும் பாகுபாடு உள்ளது அல்ல. தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நீதியோடும் நீதியோடும் நியாயத்தோடும் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். நாம் செய்கிறது நன்மையானால் அதற்கேற்ற பலன் நம்மை வந்து சேரும். நாம் செய்கிறது அக்கிரமமானால், அநியாயமானால் அதற்கேற்ற பலன் நிச்சயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். மனிதனிடத்திலிருந்து வராமல் இருக்கலாம், அதிகாரத்திலிருந்து வராமல் இருக்கலாம். ஆனால் என்றோ ஒரு நாள் உன்னிடத்தில் வந்து சேர வேண்டிய தீமை வந்து சேர்ந்தே ஆக வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் இருக்கின்றார். அந்த தெய்வத்தை விலை கொடுத்து எந்த மனுஷனும் வாங்க முடியாது. அந்த மனுஷனை நான் இப்படி ஆராதிக்கிறேன், எப்படி ஆராதிக்கிறேன், இப்படி வழிபடுகிறேன் என்று சொல்லி எந்த மனிதனும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு எதை வேண்டுமானாலும் ஆண்டவர் பெயரால் நம்பிக்கொள்ளலாம். ஆனால் ஒன்றை சொல்லுகின்றேன், தேவன் ஒருவர் உண்டென்பதை விசுவாசிக்கிற மனிதன், அந்த தெய்வம் நம்மை உற்று நோக்குகிறார், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார், நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்புகின்ற ஒவ்வொரு வெறுப்பு பேச்சுகளையும் வெறுப்பு எண்ணங்களையும் பார்க்கிறார். அது எங்கிருந்து தோன்றுகிறது என்பதை அவர் நன்கு ஆராய்ந்தறிந்திருக்கிறார். அவருக்கு சொல்லிக் கொடுக்க எந்த பிரசிடென்ட்டும் வேண்டாம், பஞ்சாயத்து தலைவரும் வேண்டாம், எந்த கலெக்டரும் வேண்டாம். அவைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார், அனுப்பி கொண்டே இருப்பார், தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். அது நன்மையும் தீமையும் மேலையும் கீழையும் போகிறதும் வருகிறதும் இறங்குகிறதும் ஏறுகிறதுமா இருந்து கொண்டே இருக்கும். எனவே தான் சொல்லுகின்றேன், கர்த்தருக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயமே உங்களை சுவையான வழியில நடத்த முடியும். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில பல விதத்தில் பல காரியங்களை நீங்கள் ஒருவேளை அனுபவிக்கலாம். ஒன்றை சொல்லுகின்றேன், நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள். அவர் நீதி செய்யும் பொழுது உங்களுக்கு எதிராக நிற்கின்ற சகல உலகத்தின் ஜனங்களும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு சில கண்ணிகளை அவர் உன் சத்துருக்களுக்கு எதிராக அனுப்புவார். அல்லேலூயா. அந்த கண்ணியில எந்த மனுஷனும் தப்ப முடியாது. அநியாயத்தினாலே நியாயத்தை மூடி போட நினைக்கிற எந்த மனுஷனும் அந்த கண்ணியிலிருந்து தப்ப முடியாது.
அந்த கண்ணியிலே சிக்கி கொள்ளாதிருக்கும்படிக்கு நான் மறுபடியும் எச்சரிக்கின்றேன். தயவு செய்து தேவனுக்கு பிரியமற்ற அநியாயமான செயல்களிலே ஈடுபட்டு விடாதீர்கள். அநியாயமான பேச்சுக்களிலே ஈடுபட்டு விடாதீர்கள். அநியாயமான செய்கைகளிலே துரிதம் கொண்டு விடாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை தான் அழிக்கும், அடுத்தவர்களை அல்ல. ஆள்பலம் இருக்கிறதுனால, உங்களை அப்படியே தட்டி தட்டி விடுறதுனால, பண உதவி செய்கிறதுனால நீங்க நினைத்து விடக்கூடாது எல்லாத்திலையும் ஜெயித்துட்டேன் என்று சொல்லி நினைக்கிற காரியத்தில் தான் ஆபத்து மிக 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 உச்சத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆபத்து மிக மிக உச்சத்தில் இருக்கிற இடம் என்னன்னா, நான் ஜெயித்துட்டேன்னு சொல்லுகிற இடத்துல தான். அல்லேலூயா. மொர்தெகாயை கொன்று போடும்படி நினைத்த ஆமானும் அப்படிதான் இருந்தான். என்னைத்தான் புகழ்த்த போகிறார்கள், என்னை அல்லாமல் யாரை இந்த உலகத்தில் உயர்த்த போகிறார்கள் என்று சொல்லுகின்ற அகங்காரமும் திமிரும் பெருமையும் இருந்தபடியினாலே அவன் எதை செய்கிறத குறிச்சும் கவலையே இல்லாம செய்தான். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு கண்ணி வரும் என்பதை அவன் நினைத்து கூட பார்க்கல. ஒரே ராத்திரி, ஒரே இமை பொழுதுல, காலையில அவனுக்கு தூக்கு கயிறு வந்தது. அவன் செய்து வைத்த அதே தூக்கு மரத்திலே அதே ஆமான் தூக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார்? சொன்னதை நிறைவேற்றுகிறவராகவே இருக்கின்றார். அல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, சொல்லுவதற்கு போதிய நேரம் இல்லை. ஆனால் சொல்லுகின்றேன், நம்முடைய தேவன் ஸ்தோத்திரம் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். அவர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா 64:1 அவர் என்ன சொன்னார்? அதே வார்த்தையை செய்து நிறைவேற்றுவார். வாசிக்கலாம். 64:1 வாசிக்கலாம். உம்முடைய நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கு அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. அவர் அப்படி இருக்கிறதுனால முதல்ல எப்படி செய்கிறார்? ஸ்தோத்திரம், வானங்களை கிழித்து அற்புதத்தை செய்கின்றார். இரண்டாவதாக, அக்கினி எப்படி அதற்கு முன்பு எதுவும் நின்று போக முடியாதோ அதே போல சகலத்தையும் சுட்டரிக்கிறது போல சுட்டரித்து போடுகிறார். இருக்கிற இடம் தெரியாம மாற்றி விடுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுகின்றார், ஸ்தோத்திரம், அக்கினி தண்ணீரை கொதிக்க பண்ணுகிறது போல, தண்ணீரை பொங்க பண்ணுகிறது போல ஆண்டவர் பொங்க பண்ணுகின்றார். ஆனா இந்த செயல் நடக்கிறத அந்த மனிதன் புரிந்து கொள்ளவே முடியாது. அது யாராகவும் இருக்கலாம். ஆனால் இந்த சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு ஆண்டவர் கண்ணிகளை பெய்ய பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை குறித்து புலம்பி அழுது கலங்கி திகைத்து கொண்டு நிற்கிறீர்களா? உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கவலை கொள்ளாதீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு நீதியாய் பேச யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய நியாயத்தை விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய விருப்பங்களை அறிந்து அவைகளை நிவர்த்தி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். அவைகளின் நடுவில் ஒன்றை சொல்லுகின்றேன், உங்களுக்காக, உங்கள் நீதிக்காக, உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம் கிரியை செய்கின்ற ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி உண்டு. அவர் உங்களுக்கு விரோதம் செய்கின்ற துன்மார்க்கருக்கு விரோதமாய் கண்ணிகளை பெய்ய பண்ணுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விரோதமா ஸ்தோத்திரம் செய்யப்படுகிற சகல காரியங்களும் செய்யப்படும் பொழுது அவைகளை குறித்து பயப்படாதிருங்கள். அவைகளின் நடுவில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஸ்தோத்திரம், நீங்கள் பார்க்காத ஒரு கண்ணி ஆண்டவரிடத்திலிருந்து செய்யப்படுகிறது. உங்களுக்காக, உங்களுக்கு எதிராக மனிதன் செய்கின்ற சகல கண்ணிகளுக்கு விரோதமாக கர்த்தர் இரவு பகலாக அவனுக்கு விரோதமாக கண்ணி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறவாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாப்போ, ஆண்டவர் தம்முடைய சத்துருக்களுக்கு செய்கின்ற கிரியை எப்படி இருக்குமா? ஆச்சரியமாயிருக்கும். அது நம்ம ஆண்டவரை கண்டது போல அல்ல, சத்துரு ஆண்டவர் செய்கிற கிரியையை பார்ப்பான்.
அல்லேலூயா. துன்மார்க்கு அவன் செய்த தீவினைக்கு சரியான நீதியை கர்த்தரிடத்தில் நிச்சயம் பெற்றுக் கொள்ளுவான். எந்த மனிதனும் அதிலிருந்து அவனை காப்பாற்ற முடியாது. எந்த அதிகாரமும் அவனை அதிலிருந்து காப்பாற்ற முடியாது. காரணம், அவன் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒருவேளை கர்த்தரிடத்தில் விழுந்து மருவி, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே நான் செய்தது தவறென்று சொல்லி ஒருவேளை மண்டியிட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பினால் ஒழிய அந்த அநீதிக்கேற்ற கண்ணி நம்மை விட்டோ நம்முடைய குடும்பத்தை விட்டோ எதிரியை விட்டோ எந்த சத்துரு இந்த கிரியைகளை செய்கிறானோ அவனை விட்டு மாறுவதில்லை, மாற்றப்படுவதும் இல்லை. நம்ம அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? நேரம் நமக்கு ஸ்தோத்திர வேகமாக போயிற்று. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆண்டவரே, ஆண்டவர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக இவ்வளவு வைராக்கியமாக, இவ்வளவு பலனாக, இவ்வளவு அதிகாரத்தோடு கூட நீர் கிரியை செய்வீரானால் நாங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள், நாங்கள் அனுபவித்த வேதனைகள், நாங்கள் அனுபவித்த மன சஞ்சலங்களுக்கெல்லாம் கவலைப்பட ஆண்டவரே கவலைப்பட வேண்டியதே இல்லை. என் நீதியை பட்ட பகலாய் மாற்றுகிறவர், என் நீதியை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் நீர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னுடைய நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறவர் நீர் அல்லவா? என்னுடைய நியாயத்தை ஸ்தோத்திர வெளிச்சத்தில் கொண்டு வருகிறவர் நீர் அல்லவா? இந்த பகல் வேளையில் எனக்கு ஒரு உதவி செய்யும். நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இடத்துல, தள்ளப்பட்டிருக்கிற இடத்துல, நான் தனிமையை அனுபவித்து கொண்டிருக்கிற இடத்துல, ஆண்டவரை யாருமே உதவி இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற இடத்துல எனக்கு துணையா எழுந்தருளும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? துணையா எழுந்தருளும். நான் என்னுடைய பலவீனத்தில் ஆண்டவரே உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற என்னுடைய தனிமையில் எனக்கா உதவி செய்ய எழுந்தருளும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே எனக்காய் எழுந்தருளும், எனக்காய் எழுந்தருளும் ஆண்டவரே. நீதி செய்கிற நீர் எனக்காய் எழுந்தருளும், எனக்காய் நீதி செய்தருளும். என்னுடைய நீதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அப்பா அடிப்படையான உரிமைகள் கூட பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நீதி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அப்படிப்பட்ட அநீதிக்கேற்ற நீதியை செய்யும்படி நீர் எழுந்தருளுவீராக. நீர் கர்த்தர் என்பதை விளங்க செய்வீராக. நீரே பூரணவர் என்பதை விளங்க செய்வீராக. உம்முடைய கரத்திற்கு முன்பு ஆண்டவரே எந்த மனிதனும் நிற்க முடியாது என்பதை நியாயத்தில் கொண்டு வருவீராக. ஆண்டவருடைய கரத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, எந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, எந்த இடத்துல கண்ணீரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த இடத்துல நிற்கவே முடியாதுன்னு சொல்லுகிற வார்த்தையை கேட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அதே இடத்துல என் ஆண்டவர் அப்பா உம்முடைய ஜனம் எழும்பி பிரகாசிக்க, உம்முடைய ஜனம் எழும்பி நிற்க, உம்முடைய ஜனம் பலத்து அப்பா விரிவடைய, உம்முடைய ஜனம் பலத்து விரிவாக்கமடைய என் ஆண்டவர் அப்பா சத்துருவுக்கு முன்பாக ஆண்டவரே துன்மார்க்கருக்காக ஆண்டவரே கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவீராக. என்னை கேட்க யாரும் இல்லை, எனக்கு எதிராக யாரும் இல்லை, என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லுகின்ற அவனுடைய அகங்காரமே அநேக நேரம் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் துணிகரம் கொள்ளுகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயங்களுக்காக, அப்படிப்பட்ட மனிதனுக்காக ஒரு தெய்வம் உண்டு என்பதை விளங்க செய்யும்படிக்கு கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவீராக. கண்ணிகளை அவன் சந்திப்பானாக. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற கண்ணிகளை அவன் கண் காண்பதாக. நீர் ஒருவர் உண்டென்பதை விளங்க செய்யுங்கப்பா. இந்த உலகம் அநேக நேர வெறுப்புகளினால் மிகுந்து அப்பா வைராக்கியங்களினால் மிகுந்து பெருகி கொண்டிருக்கிறது. இதன் நடுவிலையும் நீதி செய்கிற ஒரு தெய்வம் உண்டென்பதை நீர் விளங்க செய்யவில்லை என்று சொன்னார். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் எங்கே? உம்முடைய நாமத்திற்காக எழுந்தருளும். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய நியாயத்தில் நீர் உம்முடைய நீதியை நிலைநாட்டுவீராக.
உலகத்தில் அநேக ஆவிக்குரிய இடங்கள் கூட அநேக ஆவிக்குரிய வளரும் பிள்ளைகளை தகர்த்திருக்கிறது. வளருகின்ற அநேக ஸ்தோத்திரம் முளையிலேயே பிடுங்கப்பட்டிருக்கிறது. அநியாயமாக அக்கிரமாக அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அநேக ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அழைப்புகளையும் ஆண்டவரே அந்த அந்த அழைப்பின் மகத்துவத்தை உணராதபடிக்கு விரோதம் செய்த திட்டமிட்டு அனைத்து 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 அகங்காரத்தினால் அவர்கள் தீமை செய்த சகல தீமைக்கு எதிராக அவர்களுக்கு எதிராகவும் நீர் உம்முடைய நீதியை விளங்க செய்வீராக. நீ நீதி உள்ளவர் என்பதை விளங்க செய்தருளோ. அநியாயத்தினாலே அடக்கி வைத்து அவர்களுடைய சுய நீதி அழிக்கப்பட கர்த்தர் எழுந்தருளுவீராக, கர்த்தர் எழுந்தருளுவீராக. நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி உண்டென்பதை விளங்க செய்வீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும். கர்த்தருடைய வேதத்தை சுமந்து கொண்டு கர்த்தருடைய வேதத்தை சுமந்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற அநேகர் அநியாயத்தினால் அக்கிரமத்தினால் அநேகருடைய ஜீவனை பிடுங்கி இருக்கிறார்கள். அநேகருடைய ஆவிக்குரிய மண்டலங்களை பிடுங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய சுய லாபத்திற்காக அவர்களுடைய சுய நீதிக்காக அநேக ஆவிக்குரியவர்களை கொன்றிருக்கிறார்கள், உயிரோடு கொன்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவ நீதி வெளிப்படும்படிக்கு கர்த்தர் எழுந்தருளுவீராக. நீ நீதி உள்ளவர் என்பதை விளங்க செய்யும்படிக்கு இந்த ஊழியத்தை ஸ்தோத்திரம் செய்கிறவர்களுக்கு ஒரு பயம் உண்டாக பண்ணுவீராக. இந்த வேதத்தை சுமந்து எதையும் செய்யலாம் என்று சொல்லி நினைத்திருக்கிற ஆண்டவரே, அந்நியர்களுக்கு நீர் யார் என்பதை விளங்க பண்ணும்படிக்கு ஆண்டவரே துன்மார்க்கத்தனத்திற்கேற்ற நீதி விளங்க செய்வீராக. அவர்கள் வாசல்களில் உம்முடைய கண்ணிகள் வருஷிக்க பண்ணுவீராக. ஊழியத்திற்காய் எழும்பின அநேக லட்சங்கள் இன்னைக்கு பின்மாற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறது. ஊழியத்திற்காய் வைராக்கியமாய் புறப்பட்ட பலதும் ஊழியமே வேண்டாம் என்று சொல்லி தகர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு ஊழியன் செய்த தவறினால் ஆண்டவரே தூரமாய் ஆண்டவரே மனதிற்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை நான் இழந்து விட்டேனே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற லட்சாதி லட்ச ஜனங்கள், கதறிக்கொண்டிருக்கிற வாலிபர்கள், அநேக கதறிக்கொண்டிருக்கிற உள்ளங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்களுக்கு நேர்ந்த அநீதிக்கேற்ற நியாயத்தை ஆண்டவர் நீர் வருஷிக்க பண்ணுவீராக. அது எந்த பிரபல ஊழியனாய் இருந்தாலும் உம்முடைய நீதிக்கு முன்பு அவர்கள் தப்பி போக கூடாது, தப்பி பிழைக்க கூடாது. நீர் யார் என்பதை விளங்க செய்யும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய பலத்த கரம் அவர்கள் செய்த துன்மார்க்கத்தனத்திற்கேற்ற கண்ணிகளை அவர்கள் இல்லங்களில், அவர்கள் ஊழியங்களிலே, அவர்கள் கள இடங்களிலே வருஷிக்க பண்ணுவீராக. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு விரோதமா, என் பிள்ளைக்கு விரோதமா, என் வாழ்க்கையில குறுக்கிடுகிற பிசாசின் மேல கண்ணிகளை வருஷிக்க பண்ணுங்க ஆண்டவரே. கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எனக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் நன்மைகளுக்கு விரோதமா ஆண்டவரே ஸ்தோத்திர கண்ணிகளை வருஷிக்க பண்ணுகின்ற பிசாசுக்கு விரோதமா நீர் கண்ணிகளை அனுப்புவீராக. கண்ணிகள் உம்மிடத்திலிருந்து அனுப்பப்படட்டும். என்னை ஒடுக்கின சகலரும் உம்முடைய கண்ணிகளை பார்ப்பார்களாக. நான் வாழ்ந்திருக்க கூடாதபடிக்கு, என்னை கண் தெரியாதபடிக்கு செய்யப்பட்ட சகல அநியாய செயல்களுக்கும் விரோதமாக கர்த்தருடைய கண்ணி புறப்பட்டு செல்வதாக. என் கண் காணாத இடங்களிலே,
என் காது கேட்காத இடங்களிலே, நான் உணர முடியாத இடங்களிலே அநியாயமாக, அக்கிரமமாக, எனக்கு எதிராய் பொய்யாகவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவதூறாகவும் செய்யப்பட்ட சகலத்திற்கும் நீதி உள்ள தெய்வம் நீர் கன்னிகளை அனுப்புவீராக. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து கன்னிகள் புறப்பட்டு செல்லுவதாக, அதை காண்கின்ற மனிதர்கள் மனம் திரும்புவார்களாக, அந்த கன்னிகளை பார்க்கும் பொழுது மனமுடைவார்களாக. கர்த்தருக்கே கர்த்தருக்கே அப்படிப்பட்டவர்கள் பயந்து கர்த்தரிடத்திலே சேர்ந்து கொள்வார்களாக. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை எங்கள் தேசம் காண, எங்கள் ஊழியம் காண, எங்கள் சபை காண, எங்களுடைய வாழ்க்கை காண, எங்களுக்கு நீ செய்ய போகிற அற்புதத்திற்காக ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஏசப்பா, எனக்கு நீர் அப்படி செய்கிற உம்முடைய நன்மைக்காக, அதிசயத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஆண்டவரே கன்னிகளை புறப்பட பண்ணும். எனக்காக உம்முடைய கன்னிகளை நீர் புறப்பட்டு செல்ல அனுமதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலனற்று போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன், வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன். வழிகளை உருவாக்குகிறவரும், வழிகளை காண்பிக்கிறவரும், வழிகளிலே நிறுத்துகிறவரும், உயர்த்துகிறவருமாயிருக்கிற உம்மையே இப்பொழுதும் இந்த பகல் வேளையிலும் இந்த நேரத்திலையும் நான் பிடித்து கொள்ளுகிறேன்ப்பா. நீரே என் நம்பிக்கை, நீரே என் விசுவாசம், நீரே என் எதிர்காலம். நீர் என்ன செய்ய போகிறீரோ அதற்கே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா?